வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி மிக மோசமான செயல்பாட்டின் காரணமாகத்தான் மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை தழுவ உள்ளது என்றும், குறிப்பாக தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் அதிமுக தோல்வியை தழுவும் என்ற செய்தியையும் தற்பொழுது உளவுத்துறை அதிமுகவிடம் கூறிவிட்டது. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியால் தோல்வி தழுவது உறுதியாகிவிட்டது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊரை விட்டு தப்பி சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், முன்னாள் அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புகளை தெரிவித்து விட்டார்கள். RP உதயகுமாரில் இருந்து செங்கோட்டையன் வரை அனைவரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தவர்கள் அனைவரும் தற்பொழுது கூண்டோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள். இனி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு கிடையாது. முடிவுகள் பொறுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊரை விட்டு தப்பி சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2024 மக்களவைத் தேர்தலை விட 26இல் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அமையும், ஆட்சியை கைப்பற்றும். ஏனென்றால் தொடர்ச்சியாக திமுக 2 முறை ஆட்சியை தக்க வைத்தது வரலாறு கிடையாது. ஆனால் இந்த முறை நிச்சயமாக அதற்கு அதிமுக அவர்களுக்கு சரியான வாய்ப்பை ஏற்படுத்துவதாகத்தான் தெரிய வருகிறது. காரணம், ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாத காரணத்தினால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் முற்றிலும் மிக மோசமான சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட தோல்வியை தழுவும் நிலையில் சரிந்துவிட்டது. பூண்டோடு அழிவை ஏற்படுத்தும். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரால் திமுகவிடம் தோல்வியே தழுவ உள்ளது என்ற செய்தியையும் கடைசியாக நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழு பொறுப்பு யார் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.